ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக டேஸ்ட்டாக வெண்டைக்காய் ஃப்ரை ஏர் ஃப்ரையரில் நம்ம செய்ய போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க. 300 கிராம்ஸ்க்கு தான் நான் மெஷர்மெண்ட்டு சொல்கிறேன். ஸோ இப்போ வெண்டைக்காயை நீங்கள் நல்லா கழுவி தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வெண்டைக்காயை இந்த மாதிரி நீளமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு ரவுண்டாக கட் பண்ணணும்னா கூட ஓகே தான், நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி நீளமாக வெண்டைக்காயை கட் பண்ணிக்கோங்க. ஒரு வெண்டைக்காயை 4 பீஸ் இல்லாட்டினா 5 பீஸ் வரைக்கும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வெண்டைக்காயை கழுவக்கூடாது. ஸோ அதுக்கு முன்னாடி கழுவி நல்லா தொடச்சி நல்லா ட்ரையாக வச்சுருங்க. அப்போ தான் மசாலா நல்லா ஒட்டும். ஸோ அவ்வளோதான், இப்போ கட் பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லா வெண்டைக்காயும் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 300 கிராம் அளவுக்கு வெண்டைக்காயை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ அரிசி மாவு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ரவை ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரவை ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்பைசிக்கு 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சீரக பவுடர் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தயிர் 1 டீஸ்பூன், 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவு நீங்கள் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் வெண்டைக்காயை மிக்ஸ் பண்ணுறப்ப லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் மாவாக தான் இருக்கும் அங்கங்கே. ஸோ நீங்கள் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. லைட்டாக 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக வெண்டைக்காயிலேருந்து கொஞ்சம் ஈரமாக இருக்கும். ஸோ அதனால் அதுலேயே நல்லா மிக்ஸ் ஆகிடும். நீங்கள் பொறுமையாக இந்த மாதிரி வெண்டைக்காயை கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கரெக்டாக ஓரளவு ஃபுல்லாக இதாகிடும். இப்போ லைட்டாக கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஊற்றுறாதீங்க, லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா மசாலா எல்லாமே வெண்டைக்காயில் சூப்பராக ஒட்டியிருக்கும். அவ்வளோதான், உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா, நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா இப்போ நம்ம ஏர் ஃப்ரையரில் வைக்க போகிறோம். ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் நல்லா கொஞ்சம் மசாலா நல்லா ஒட்டியிருக்கும். ஸோ இப்போ 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஏர் ஃப்ரையரில் நம்ம வைக்க போகிறோம். இப்போ 180 டிகிரியில் நம்ம ஏர் ஃப்ரையரை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் பேஸ்கெட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் அந்த வெஜிடபிள்ஸ் இருக்குல்ல, அந்த செட்டிங்ஸ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்ரெடி 22 இருக்கும். ஸோ நீங்கள் அதை 3 குறைச்சிருக்கோங்க. நம்ம கரெக்டாக 3 மினிட்ஸ் தான் ப்ரீஹீட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஏர் ஃப்ரையரை ஆன் பண்ணிக்கோங்க. எதுவுமே இல்லாமல் ஏர் ஃப்ரையர் ஓடணும். இப்போ ப்ரீஹீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஏர் ஃப்ரையர்லேருந்து அந்த ட்ரேவை எடுக்க போகிறோம். இப்போ லைட்டாக எண்ணெயை வச்சு ஸ்ப்ரே பண்ணிடுங்க. ஸ்ப்ரே டப்பா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸியாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே மசால் தடவி வச்சுருக்கிற வெண்டைக்காயை இந்த மாதிரி பேஸ்கெட்குள்ளே போட்டுக்கோங்க. ஆனால் இப்போ தான் நீங்கள் ரொம்ப போட்டுறக்கூடாது. ஸோ அந்த பேஸ்கெட்டில் எவ்வளோ குக் ஆகுமோ அவ்வளோதான் போடணும். ரொம்ப கொஞ்சம் லைட்டாக இடைவெளி இருக்கணும். ஸோ அதுக்கேற்றாப்பில் நீங்கள் பார்த்து இந்த மாதிரி போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி அப்போ தான் ஒன்று போல் குக் ஆகும். ஸோ அவ்வளோதான். இப்போ இதை நம்ம கரெக்டாக பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஏர் ஃப்ரையரில் உள்ளே வச்சிடலாம். இப்போ ஏர் ஃப்ரையரில் பேஸ்கெட்டை இன்செர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 மினிட்ஸ் 180 டிகிரி அப்படியே இருக்கட்டும். இப்போ 10 மினிட்ஸை மட்டும் நீங்கள் டைமரை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள். 10 மினிட்ஸில் நல்லா குக் ஆகிடும். ஸோ இன்னும் உங்களுக்கு கிறிஸ்பியாக ஆகணும் அப்படின்னா நான் இன்னொரு செட்டிங் சொல்கிறேன். இப்போ 180 டிகிரியில் 10 மினிட்ஸில்
கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிடுச்சு. இன்னும் வந்து நல்லா கிறிஸ்பி ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ வந்து லைட்டாக வந்து ஷேக் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து எண்ணெயை வந்து ஸ்ப்ரே பண்ணிடுங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஏர் ஃப்ரையரில் வந்து செட்டிங்ஸ் பார்ப்போம். இப்போ வந்து இன்செர்ட் பண்ணிடுங்க பேஸ்கெட்டை. இப்போ வந்து செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா 200 வந்து டெம்பரேச்சரை வந்து செட் பண்ணிக்கோங்க. 3 to 5 மினிட்ஸ் வரைக்கும் வந்து நீங்கள் வந்து டைமர் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அப்பப்போ பார்த்து செக் பண்ணிக்கோங்க. சூப்பரான வெண்டைக்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு ஏர் ஃப்ரையரில். இதே மாதிரி ஏர் ஃப்ரையரில் உங்களுக்கு வந்து நிறையா வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ரெசிபி வந்து பிடிக்குமோ ஸோ அந்த ரெசிபியை வந்து சொல்லுங்கள். நான் வந்து அதை வந்து வீடியோவை வந்து அப்லோட் பண்ணுறேன் ஏர் ஃப்ரையர் ரிலேட்டடாக வந்து இருக்கிற வீடியோஸை. ஸோ உங்களுக்கு வந்து என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.